Hi everyone, welcome to my YouTube channel TNPSC Hunt. என்னோடய பேர் அனுஷா. நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணேன். 2 வருஷமாக படிக்கிறீங்களா, இன்னுமா நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னு கேட்டால் ஆமாம், நான் இன்னும் எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணலை. இப்போ லாஸ்ட்டாக எஸ்ஏ எக்ஸாமில் வந்து நான் 54 மார்க்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். கட் ஆஃபு கொஞ்சம் கிட்ட போய் அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ரெண்டுமே வந்து எக்ஸாமில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணோம். இப்போது நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கவே மாட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்கவே எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ரிவிஷனும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கே இன்னும் ஒழுங்காக வேலை கிடைக்காம இந்த மாதிரி நான் லூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நான் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணது தான். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை இன்றைக்கி நைட்டே ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் தூங்கணும். ரிவிஷன் பண்ணாமல் தூங்கக்கூடாது. நாளைக்கு பண்ணலாம் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. இந்த ரிவிஷன் பண்ணாதனால இருக்கிற பாதிப்பு எல்லாமே நம்ம எக்ஸாமில் போய் அந்த ஒரு கொஷினை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். ஐயோ, இது 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு போயிடும். இன்னும் 2 ஆப்ஷன் வந்து இதுவா அதுவானே ஒரு 20 கொஷின் போயிடும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் சரி, யூபிஎஸ்சியும் சரி, எல்லா எக்ஸாம்லேயும் சரி, ரிவிஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒழுங்காக ஒரு ப்ராசஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே வந்து நான் காலைல எழுந்திரிச்சோன்னா டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத காலைல எழுந்திரிச்சோடனே அதை மார்க் பண்ணி வைங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த சேனல் மூலமாக நான் சொல்ல போகிறேன். கடைசி இன்றைக்கி நான் காலைல ஒரு லிஸ்ட் போட்டேன் அப்படின்னா அதில் நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை யூபிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உடனே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரி படிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த சேனல் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் இந்த 2 வருஷ ப்ரிப்பரேஷனில் நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒழுங்காக படிக்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக ஒரு ப்ராசஸில் இருக்கணும். டெய்லியுமே படிக்கணும். இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு படிக்காமல் ஏதோ ஒரு கல்யாணம் வேணால் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெய்லி அதுக்கான நம்மளோட கோலுக்கான எஃபெக்டை டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒழுங்காக சாப்பிட்ணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், காலைல 3 மணிக்கு அதிகமாக கரெக்டாக எந்திக்கணும். இதெல்லாமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ நீங்களும் சீக்கிரமாக போய் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது யூடியூப்லேயே இருக்குது. அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சேனல் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.